வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து லைட் பப் ஸ்லீவ், அதாவது மூணே டாட் தான் வரும், சுருக்கு அது மாதிரி வர்ற ஸ்லீவுங்க. இது வந்து ஓல்டு மாடல், ஆனால் இப்போ வந்து இது ட்ரெண்டிங். சென்டர் ஜக்கா போட்டு, அதுக்கப்புறம் ஜக்காவுக்கு அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சுன்னு சொல்லி ஜக்கா போட்டுக்கணுங்க. அப்படியே லைட்டாக ஒரு 3 பஃப் வச்சு 3, 4 இல்லை 5 கூட வைக்கலாம். அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி வச்சுக்கலாங்க. நான் அந்த பக்கம் 2, சென்டரில் ஒன்று, இந்த பக்கம் ஒரு 5 டாட் வச்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கு வச்சுக்கலாங்க. குட்டி பஃப் தான் கேட்டாங்க, குட்டி குட்டியாக வச்சுக்கணும், ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். மொத்தம் 4 பஃப், அந்த 4ல் அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2ன்னு சென்டர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? வச்சு அவங்கள லைட்டாக ஒரு தையல் தைச்சிக்கோங்க, ஏன்னா சென்டர் மாறிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஓர்ஸராக பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி தைச்சிக்கணும். அங்கே இடையில வந்து அந்த தையல் போடலைன்னா சென்டர் வந்து அவுட் ஆயிரும். அதனால அதை வந்து சுருக்கு அப்படியே வச்சு தையல் போட்டுக்கணும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரேஞ்சு தையல் போடணும், கரெக்டாக அரேஞ்சு தையல் போடுங்க. நிறைய எச்சாவோ கம்மியாவோ போட்டுறேன், ஒரே மாதிரியே தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி பேக் ஃப்ரண்ட்டு இது இருக்குங்க, அதே மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு இருக்குங்க, அதை பார்த்தா தைக்கணும். நீங்கள் பேக் சைடில் வந்து இந்த ஒரே மாதிரி, ஃப்ரண்டில் வந்து நம்ம லைட்டாக குடஞ்சி எடுத்துருப்போம், அதை பார்த்தா வைக்கணும். சரிங்களா? வீடியோவில் ஏதாவது டவுட்டோ டவுட் ஏதாவது ப்ளவுஸில் டவுட் எதுனா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரிங்களா? பாபி நூல் தீர்ந்துருச்சுங்க, அதனால தான் வந்து சுற்றிட்டோம். ஓர்ஸாக தைச்சிக்கோங்க. ஒரே மாதிரி அப்படியே அது மேலே இன்னொரு தையல், பக்கத்தில் தையல் போட்டுறக்கூடாதுங்க, தையல் மேலேயே இன்னொரு தையல் போடணும். சரிங்களா? ஒரு கூட மாறாமல் அந்த தையல் மேலேயே தையல் போடுங்க.